ஹாய்டா. வீடு ஃபைட்டர் பொண்ணு பாருங்க, இந்த அப்படி பார்த்துடலாம். இப்போவே உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கான். உங்களால் முடியல, சுத்தமாக முடியல. படுத்துட்ருக்கீங்க, அதுவும் வண்டி மூவ் ஆகலை, ஒரே பிளேஸில் இருக்கு. உங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் உங்களால் நகர முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு போதுண்டி, இதுக்கப்புறம் என்னை பார்த்து நீ பயப்படாத. ஃபஸ்ட்டு நீ இப்படி பயப்படுறது தான் என்னை உன்கிட்ட இருந்து தள்ளி வைக்குது. இனிமே உன் ஃப்யூச்சரும் நான் தான், உன்னோட புருஷனும் நான் தான் அப்படி சொல்கிறான். டைட்டாக உங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. என்ன பேசுது எதுவுமே தெரியல, அப்படி தேம்புறீங்க. பட் உங்கள் மேலேருந்து எழுந்து லைட்டாக விண்டோ இறக்கிட்டு பார்க்குறான். அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சா சரி சொல்லிவிட்டு அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுறான். டயர்டாக இருக்குது, உங்களுக்கு எழுத்துக்க முடியல, அப்படின்ட்டு படுத்துட்ருக்கீங்க. அவன் உங்களை திருப்பி பார்த்துட்டே ட்ரெஸ் போட்டுகிட்டே இருக்கான். ட்ரெஸ்ஸு இல்லாமல் ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. சிரிச்சுட்டே உங்ககிட்ட வந்து பிளாங்கெட் எடுத்து உங்களை கவர் பண்ணி ரோல் பண்ண மாதிரி ரேப் பண்ணி அப்படி உங்களை தூக்கிக்கிட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்குறான். ஃபுல்லாக கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அங்கேருந்து போக சொல்லிவிட்டு உங்களை அங்கேருந்து தூக்கிட்டே வீட்டுக்குள்ளேயும் வரான். இது நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சைலண்ட்டாக கண்ணை மூடிட்டுருக்கீங்க. பட் அவன் உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் கலெக்ட் பண்ணி அது ஓரமாக போட்டுட்டு அவன் ரெஸ்ட் ரூமில் போயிட்டான். அவன் உங்கள் பக்கத்தில் இல்லை இல்லையா? உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் பெட்ஷீட் எடுக்கிறீங்க, அதை நல்லா சுற்றி அப்படி பண்ணியிருக்கான். ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, எடுக்க முடியாமல் எடுத்தோம். கீழே போட்டுட்டு பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. முடியல, கீழேருந்து உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்தோம். நீங்கள் போட்டுக்கிட்டு அந்த ரூம்லேயே இல்லை, மெதுவாக நடக்கவே முடியல. ஃபஸ்ட்டு உங்களால் அந்த வீட்டிலேருந்தே வெளில வரீங்க. தேம்பி அழுதுகிட்டே வரீங்க. கண்ணெல்லாம் ரப் பண்ணிகிட்டே, கை ஒரு ஸ்டொமக்கில் ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. கொஞ்சம் கீழே கையை வைக்கவே முடியல. கண்ணெல்லாம் துடைச்சிட்டே ரோட்லேயே அழுதுகிட்டே வரீங்க. ஸ்ட்ரீட்டாக மேக்ஸ் இருப்பான் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் வரீங்க. அங்கே போன உடனே உங்கள் அம்மா பல்லான்னு அறையிறாங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா, மேக்ஸ் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க உங்களை. உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. எங்கடி போனேன், எங்கே போனேன், எவ்வளோ நேரமா உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்து தெரியுமா? மேக்ஸுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கேன், இந்த டைமில் எங்கே போயிருக்க? உங்களை திட்டுறாங்க. உங்கள் கூட சேர்ந்து மேக்ஸோட அம்மாவும் அப்படி உங்களை திட்டுறாங்க. என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது எதுவுமே தெரியல. ஆல்ரெடி ரொம்பவே டயர்டாக முடியல உங்களால். ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா வேறு அடிக்கிறாங்களையா, தேம்பி ரொம்ப ப்ரோக் ஆகிட்டீங்க. அப்படி அழுகுறீங்க. கொஞ்ச நேரம் தான், அவங்களுமே உங்களை கண்டுக்கல. இப்போ தான் அவன் குளிச்சுட்டு அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்தான். நீங்கள் காணும், எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து போட்டுட்டு ஹாலுக்கு வரான். காணும், ஃபுல்லாக தேடுறான். உறிஞ்சிருச்சு. வீட்டிலேருந்து எஸ் ஆகிட்டிங்கன்னா கிடக்குறேன்னு நான் ரூமுக்கு வந்து எங்கே போயிருக்கான், யாருக்கிட்ட இப்போ வெளில போனான் அப்படி திங்க் பண்ணிவிட்டு கிடக்குன்னு ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வந்தா மேக்ஸ் அடிபட்டிருப்பான் இல்லையா, லைவ் போயிட்டுருக்கு நியூஸில். அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டான். ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கான் அப்படி சொல்லிவிட்டு அப்படி போகும்போது அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்களை பார்க்குறான். வெறியாகுது, கோவம் வருது. நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க அப்படி திங்க் பண்ணியிருப்பான். இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, மேக்ஸை பார்க்க போயிருக்கீங்க. அவன் என்ன உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான்? புருஷனே அவன் தான் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா? கோவத்தில் வேகமாக பைக்கை வந்து எடுக்கிறான். ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் தான், நிறையா ப்ரெஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவன் வேறு இப்படி வந்திருக்கான். சடனாக ஒரு மாஸ்க் வாங்கி பேக் பண்ணிவிட்டு
மேக்ஸ் இருக்க அந்த பிளேஸுக்கு தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் அங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க, மேக்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அப்போது வாங்கினதப்படி போய்ட்டு இந்த டேப்லெட்டாவது வாங்கிட்டு வா, சீக்கிரம் போ. உங்களால் நிற்கவே முடியல, உட்காந்துட்ருக்கீங்க. வேணும்ன்ட்டே மேக்ஸோட அம்மா உங்ககிட்ட வந்து இந்த பேப்பரை கொடுத்துட்டு சீக்கிரமாக போ, மேக்ஸுக்கு இப்படி இருக்குன்னு உனக்கு தூளி கூட எதுவும் கிடையாதுல்ல, ஹாயாக உட்காந்துட்ருக்க. இல்லை ஆண்டி, இல்லை, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் என்னால் முடியல. எப்படி சொல்கிறது தெரியாமல் எப்படி சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் அவங்க அந்த பேப்பரை கொடுத்துட்டு சீக்கிரம் போ, வாங்கிட்டு வா, நீ பேசுறது கேட்கல, எனக்கு டைம் இல்லை. அவங்க போயிடுறாங்க. நீ பார்த்துட்டே இருந்திருப்பான். நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, அதை பார்த்த உடனே அவன் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. சடனாக உங்கள் கையை பிடிச்சி ஸ்டெப்ஸு கீழே இழுத்து வாலில் லவ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு பார்க்க தெரியல, பிகாஸ் அவன் ஓடியில் மாஸ்க்லாம் வேர் பண்ணி அப்படியே இருக்கும்போது அவன் கையை தட்டி விட வரும்போது அவன் 2 கையும் பிடிச்சி வாலில் லாக் பண்ணி, நான் தாண்டி புருஷன் நீங்களா, கையை விடுங்க. கையை விடணுமா? இங்கே என்ன பண்ணுற? கையை விடுங்க, கையை வலிக்குது. கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன். எங்கே என்ன பண்ணுற தெரியலையா? உங்களுக்கு தெரியலையா? மேக்ஸ் இந்த மாதிரி நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். எவ்வளோ உங்ககிட்ட கேட்டேன், அவர் எதோ பண்ணாதீங்கன்னு கேட்டேனா? அவருக்காக என்ன வேணாலும் பண்ண இருந்தார். நீங்கள் தானே வேணும்னு சொன்னீங்க. அவரையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, என்னையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. எவ்வளோ சொன்னேன், அவர் தான் என்னோட ஃப்யூச்சர்னு. வலிக்குது வலிக்கட்டும் டி, பெயின் நான் தானே கொடுக்குறேன். பெயினாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னொரு வாட்டி அவன் புருஷன் ஃப்யூச்சர்னு வாயில் வரவே கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடி உங்ககிட்ட நான் சொன்னேன். வலிக்குது ப்ளீஸ். ஆல்ரெடி நீங்கள் பண்ணதே என்னால் நிற்கவே முடியல. ப்ளீஸ். இப்போ விட்டுட்டா. சாரி டே. இங்கே பாரு, நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல. நீ அந்த மாதிரி பண்ண வைக்கிறா. என் முன்னாடி அவன் ஃப்யூச்சர்னு சொல்லாதான். நான் தாண்டி உன் ஃப்யூச்சரு, நான் தாண்டி உன் புருஷன். இதை பார்த்து ஏன்டி இப்படி பயப்படுறா? எங்கே பாரு, அவன் உன் லவ்வுக்கு டிசர்வே கிடையாது, புரியுதா? அவன் உனக்கு தேவை கிடையாது. என் லைஃப்பை டிசைட் பண்ணதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க? அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்னை என்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, அவருக்கு எனக்கு மேரேஜ் ஆக போதும். இதாண்டி ஃபைனல். செவ்வளவு திருப்பிடுவான். இதுக்கப்புறம் அவனுக்கு ஃப்யூச்சர்னு சொன்னன்னு பையன். நீங்கள் அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. அவன் பிடிக்கிறதெல்லாம் வலிக்குது. அவன் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான், பட் அவனால் முடியல. அவன் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. கடுப்பாக்குது. என்னடி இது கையில் என்னது வாங்கி பார்க்குறான், கிழிச்சு போடுறான். என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போகலாம் வா. உங்கள் கையை பிடிக்கிறான். மருந்து வாங்கி கொடுக்கணும், ஒரு நிமிஷம் கையை விடுங்க, அவருக்கு ஏதாவது ஆகிட்டு. வாயை மூடுன்னு சொன்னான். அவனுக்கு இது ஒன்று தான் கேடு. இங்கே பாரு, அவனெல்லாம் உயிரோடு விட்டுருக்க கூடாது. எப்படி இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சான். ஒருத்தர் நான் போட்டு தள்ளணும்னு நினச்சேன், நான் அந்த ரிங்லேயே போட்டு தள்ளுருவான். என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது நீ தான். அது ரவுண்டில் மட்டும் நீ அங்கே இல்லைன்னு பையன். மேக்ஸோட கதை அன்றைக்கே முடிச்சிருக்கோம். அவன் கையை தட்டி விடுறீங்க. அப்போது நீங்கள் வேணுன்றத பண்ணிக்க. சொல்லுங்க, வேணுன்றதுன்னா பண்ணிக்க. அமைதியாக இருக்கான். சே, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நான் கூட நினச்சேன் ஏதோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு பாக்ஸராக இருந்திருக்கீங்க, யார் பக்கமும் பயாஸாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இல்லை, எங்கே நான் சந்தோஷமாக இருந்துருவேன்.
அவர் கூட சேர்ந்து அப்படியே வாழ்ந்துருவேன். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படி தானே? ஒரு ஜெலசியில் அவர் உயிர் போகிற அளவுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் பாரு, அகெயின் அண்ட் அகெயின் அவன்கிட்ட சொல்ல மாட்டான். பாரு, அவன் உனக்கு டிசப் கிடையாதா? அவனை அடிச்சதுக்கு மாதான் வேணுன்ட்டு அடித்தான். இதுக்கப்புறமா அடிப்பேன். அவன் பிழைச்சி வரவே மாட்டான், சாவடிச்சிருவேன். அவ்வளோதான். உங்கள் கையை பிடிச்சி இழக்கும் போது அக்கைன்னு அவன் கையை தட்டி விட்டுட்டு வேணுட்டே பண்ணிக்கல. எதுக்காக பண்ணிக்க? ஏன் அப்படி பண்ணிக்க? சைலண்ட்டாக இருக்கான். சொல்லுங்க, எதுக்காக அப்படி பண்ணிக்க? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் அந்த ரீசனை மட்டும் சொல்ல மாட்டேன்றான். இப்படிலாம் சொல்லி அவன்கிட்ட கத்திகிட்டே இருக்கீங்க. பட் அவன் ரீசன் சொல்லவே மாட்டேன்றான். அப்படியே கையை பிடிச்சா எப்பவும் போல் தர நிறுத்துட்டு போகிறான். அவன் கை மேலேயே நீங்கள் அடிச்சுட்டே அப்படி வரீங்க. உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே தள்ளிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கான். எங்கிறது எங்கேயும் போகக்கூடாதோ, குறிப்பாக அந்த மேக்ஸ் அவனை பார்க்கவே கூடாதோ அப்படியே சொல்லிவிட்டு டோர் ஃபுல்லாக லாக் பண்ணுறான். நீங்கள் அடித்து கத்தி கேட்கவே மாட்டேன்றான். செம்ம கோவம் வந்தோம். அவன் பண்ணுறத வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டான். டோர்கிட்டவே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அவன் எப்போ போல் நார்மலாக அவனுடைய ரொட்டீன் லைஃப் என்ன இருக்குமோ அதெல்லாம் பார்க்க போயிட்டான். நைட் ஆகுது, உங்களுக்கு ஃபுட் வாங்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். டோர்கிட்டவே நீங்கள் படுத்துட்டு தூங்கிட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குது. அவனை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. அவன் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறான். பட் உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குதா? அவன் ஃபுட் எடுத்து டேபிளில் வச்சுட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு பெட்டில் போட்டுட்டு அண்ட் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றேன். ஹே, அவன் வேணாண்டி, அவன் பொறுக்கிட்டி, அவன் டேஷடி, அவன் வேண்டாம். இங்கே பாரு, உன்னை லவ் பண்ணிவிட்டு அதோட உன்னை விட்டுட்டேன்னு நினைக்கிறியா? ஒரு நாள் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காண்டி. எனக்கு எவ்வளோ பெரிய ஒர்க் இருந்தாலுமே உன்னை ஃபாலோ பண்ணுறதை மட்டும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. எப்போவுமே பின்னாடி யார் வராங்க, என்ன பண்ணுறாங்க நீ பார்க்கவே மாட்டேன், யாரையுமே கண்டுக்கவே மாட்டேன். அப்படியே தாண்டி இப்போயும் நீ இருக்க. அதனால தான் என்னமோ தெரியல, எல்லோரும் உன்னை ஏமாத்துறாங்க. அதை டேஷ் அவன் உன்னை ஏமாத்துறான். நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட்டு அவன் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நானும் நினச்சேன், ஓகே நீ ரிஜெக்ட் பண்ணிவிடுவ, என்ன பண்ண மாதிரி அப்படி ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன் நினச்சேன். பட் நீ அவகிட்ட நின்று பேசிட்டு போன. அப்போவே எனக்கு உனக்கு புரியல. ஏன் என்னை பார்த்து பயந்த? அவங்ககிட்ட நின்று பேசினேன். அப்போ எனக்கு புரியல. பட் நெக்ஸ்ட் டேவே அவன் வீட்டிலேருந்து வெளில வரான். எனக்கு புரியல. ஒரு 1 வீக் போச்சு, 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட். எனக்கு புரியல வாயன், ஏண்டி என்கிட்ட இந்த லவ்வை நீ ஃபீல் பண்ணவே இல்லையா? அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தா தானடி என்னோட லவ் நான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? ஒரு கட்டத்தில் நினச்சேன் உனக்கு என்கேஜ் ஆகிடுச்சா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. பட் என்னால் முடியலடி. நானும் நினச்சேன் இந்த மேக்ஸ் ரொம்ப நல்லவன், உன்னை பார்த்துப்பான்னு நினச்சேன். பட் இல்லை, அப்படி இல்லை. அப்படி நினச்சதுனால தான் நான் இவ்வளோ நாள் நான் உன்கிட்ட விட்டு தள்ளியே இருந்தேன்டே. அது மேக்ஸ் முதல்ல நல்லவனே கிடையாதோ. இது எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் அவனை உயிரோடு விடக்கூடாதுன்னா. அப்போவே டிசைட் பண்ணிட்டேன்டி நீ என் பொண்டாட்டின்னு. இதுக்கப்புறம் நான் உன்னை அவன்கிட்ட விட்டுட்டுல என்னால் வேடிக்கை பார்க்க முடியாதோ. இப்படிலாம் புலம்புற அவங்களுக்கு நல்லா கேட்குதோ.
பட் கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. அவன் எதுவும் தெளிவாக பேசலை, அதனால் உங்களுக்கு புரியல, ஏதோ போதையில் வளர்றான் போல் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அவன் எழுந்தா ஃபுட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படி போகிறான். இந்த டைமில் நீங்கள் அவனுக்கு தெரியாமல் டோர் ஓப்பனில் இருக்கு இல்லையா, வழக்கம் போல் எஸ் ஆகிட்டீங்க. ஃபுட்டை எடுத்துகிட்டு அவன் ரூமுக்கு வரான், நீங்கள் இல்லை, புரிஞ்சிருச்சு வெளியே ஓடிட்டீங்கன்னு. ஃபுட் பிளேட்டை தூக்க அட்டிக்கிறான். ஆண்டி 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 என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றேன், ஏன் எதுக்கு இப்படி பண்ணுறான், என்னை ஏண்டி புரிஞ்சிக்க மாட்டேன்றான், ஏன் உனக்கு வான் ஆண்டி, அவன் நல்லவன் கிடையாதுட்டி, அவன் உனக்கு வேண்டாம் அப்படி கத்துறான். நீங்கள் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவன் இதை தானே உட்காந்துருப்பீங்க, படுத்துருந்துருப்பீங்க. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு கேப் பிடிச்சா போகும்போதெல்லாம் என்ன பேசினாங்க, நம்மளை அவன் ஃபாலோ பண்ணுறான்னா, இது எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு, அது இத்தனை வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அப்பயும் நீங்கள் வியை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கீங்க. வீட்டுக்கு போகிறீங்க, வழக்கம் போல் அவங்க அம்மா அதே புராணம் தான், எங்கே போனேன், உனக்கு மேக்ஸ் மேலே அஃபெக்ஷனே இல்லையா, ஏன் அப்படி தெரியுற, உன்னை டேப்லெட் வாங்க தான் நான் அனுப்பணும், எங்கே போய் சுற்றிட்டு வர, கத்திட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, உங்கள் ரூமுக்குள்ளே இருக்கீங்க, இப்போ தான் படுக்கிறீங்க, தூக்கம் வருதா, எதுவுமே யோசிக்கவே இல்லை, அமைதியாக படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் உங்கள் அம்மா வந்து உங்களை எழுப்பிட்டே இருக்காங்க. மெதுவாக எழுந்து உட்காரிங்க. உங்கள் அம்மா கத்துறாங்க, உங்கள் காதில் கேட்குது, கண்ணை மட்டுமே திறக்கல. ஏய் வயன், இது என்னது கேட்டு அடுத்து கண்ணை திறந்து பார்க்குறீங்க. வெட்டிங் ரிங்கை ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அது ஏண்டி இதை போடல, அதுமா குளிக்க போனேன்னு கழட்டி வச்சுமா. ஏய் கையில் எடுத்து போடு, இதை மட்டும் மேக்ஸோட அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், கையில் போடு. உங்கள் கையில் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை கையில் வச்சுக்கிறீங்க, பட் போடல. உங்கள் அம்மா கற்று போகிறாங்க, நீங்கள் இதை நான் எப்படி போடுவேன்னு எனக்கு தெரியலம்மா, தெரியல அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் கூட க்ளோஸாக இருந்திருப்பான் இல்லையா, அது திங்க் பண்ணுறீங்க. உங்கள் கையை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த ரிங்கை என்னால் போட முடியல, பட் நான் மேக்ஸ் எப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெரியல, அதுவும் அவரை ஏமாத்துற மாதிரி இருக்கு. அப்படி திங்க் பண்ணிவிட்டு கண்ணை மூடுறீங்க, கண்ணு தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. அவன் மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, பிகாஸ் உங்கள் ஃபோனில் ஜிபிஎஸ் அதை ட்ராக் பண்ணி வச்சுருக்கான். வீட்டில் தான் இருக்கீங்க, எங்கெங்கே போகிறீங்க வரீங்க அதை பார்த்துட்டே இருக்கான். எங்கேயுமே போகிறதே கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க, அது உங்கள் ரூமுக்குள்ளே. இப்படி டேஸ் போதும், மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறான். உங்கள் அம்மா சூப்லாம் பண்ணி டோர் நாக் பண்ணுறாங்க, வெளியே வரீங்க. ரூமுக்குள்ளேயே ஒரு வெளியே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியலல்ல. ஏய் மேக்ஸ், இப்போ ஓகேவா, கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்தா இதை கொண்டு போய் கொடு, இன்றைக்கி அவர் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அம்மாவே பார்க்குறாங்க. என்னடி நானா, நீ தானே வேறு யார் போவா, இப்படி கொடுக்குறாங்க. சரி சொல்லிவிட்டு மேக்ஸை பார்க்க போகிறீங்க. அவள் எழுந்து உட்காந்துட்ருக்கான், லைட்டாக அங்கங்கே கட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மேக்ஸ் உங்களை பார்க்குறான். ஃபுட் அம்மா கொடுத்து விட்டாங்க. மேக்ஸ் உங்களே பார்த்துட்டே இருக்கான். யார்கிட்டயாவா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அவனை நீ தூக்கி வச்சு பேசினல நீ, அப்போனா முன்னாடி அவனை உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னை பற்றி பேசினா அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு முன்னாடி ஏதாவது லைஃப் அவன் கூட வாழ்ந்துருப்பியே என்ன, பட் ஃபேஸ்கிட்ட பார்த்தா அப்படிலாம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். மேக்ஸ் உங்களுக்கு கை ஓகேண்ணா, நானும் ஃபீட் பண்ணி விட்டுமா, இல்லை உங்களுக்கு ஓகேண்ணா, நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன். அவள் லைட்டாக தலையாடுறான். சரி சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க. அவன் சாப்பிட்டுட்டே, எந்த காலேஜில் படித்தாவா, அவனுக்கு ஞாபகம் வருத, எந்த காலேஜில் படிச்சிருப்பான் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறான். 2 பேரும் ஒரே காலேஜ்,
தெரியும்டி, அன்னைக்கு நீ தூக்கி வச்சு பேசும்போதே தெரியும் 2 பேருக்கும் ஏதோ பாசிட்டிவ் இருக்குன்னு. உன் பக்கம் போகக்கூடாது சொல்லியிருக்கான்ல, அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறா. மேக்ஸ் என்னது உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, ஸ்பைஸியாக இருக்கா என்ன? இல்லைடி, இல்லை, நீ கூட வாங்கி சாப்பிட்றான். அப்போது அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இவ்வளோ ஏதாவது பண்ணாலே போதுமே. இவ்வளோ வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி அடுத்த மேட்ச்சில் நம்ம தான் வின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். சாரிடா, ஃபைனல் பார்ட் அதை மட்டும் போட்டு முடிச்சிடறேன்.